ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாஸ் மெனு. இன்றைக்கி பிரதோஷம். இந்த பிரதோஷ நன்னாளில் அம்பலத்தரசனுக்கு ஒரு பாடல். அம்பலத்தரசே அருமருந்தே, ஆனந்த தேனே அருள் விருந்தே, பொது நடத்தரசே புண்ணியனே, புலவரெல்லாம் புகழ் கண்ணியனே, மலை தருமகளே மடமயிலே, மதிமுக அமுதே இளங்குயிலே, ஆனந்த கொடியே இளம்பிடியே, அற்புத தேனே மலைமானே, சிவ 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 சின்மய தேஜா, சிவ சுந்தர குஞ்சித நடராஜா, சிவ 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 சின்மய தேஜா, சிவ சுந்தர குஞ்சித நடராஜா, அம்பலத்தரசே அருமருந்தே, ஆனந்த தேனே அருள் விருந்தே. திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நாயன்மார் வரிசையில் நம்ம தெரிஞ்சுக்க போகிற நாயன்மார் நின்ற சீர் நெடுமாற நாயனார். வாங்க அவரை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாண்டிய நாட்டின் தலைநகரான தமிழ் வளர்த்த மதுரை மாநகரில் 7 உலகங்களும் தமது பெருமையை புகழும் வகையில் நெடுமாறனார் என்னும் பாண்டிய மன்னன் சிறப்புடன் ஆட்சி புரிந்து வந்தார். தோல் வலிமை மிக்க அம்மன்னன் சிந்தையை சிதறடிக்கும் சமண நெறியினை தவநெறி என்று கருதி சமணர்களின் சூழ்ச்சி வலையில் அகப்பட்டு அதன்படி செயல்பட்டு பல இன்னல்களுக்கு ஆளாகி துன்பப்பட்டான். பின்னர் சிவஞானமாக விளங்கிய திருஞான சம்பந்தரின் திருவடிகளை அடைந்து சைவத்தை மேற்கொண்டு தன்னிலை பெற்றார். பின்னர் ஆளுடைய பிள்ளையாரின் திருவருளினால் பாண்டிய நாடு முழுவதுமே சிவமயமாகி செங்கோல் செலுத்தி சைவ சமயத்தை பாதுகாத்தார். சோழ மன்னனின் திருமகளாகிய மங்கையர்க்கரசி அம்மையாரை மணந்து இல்லறத்தில் மகிழ்ந்து அரசியாருடன் இணைந்து நெடுமாறனார் சிவ தொண்டுகளையெல்லாம் சிறப்புறும்படி விளங்கச் செய்து சிவனருள் பெற்று ஆட்சி புரிந்தார். திருநீறு நெறியாகிய சிவநெறி சிறக்க நெடுங்காலம் உலகம் புகழ ஆட்சி புரிந்து பின்னர் சிவபெருமான் திருவருளினால் பாரோர் போற்றப்படும் கைலையிலுள்ள சிவலோகத்தை அடைந்து இறைவனை பணிந்து நின்ற சீர் நெடுமாற நாயனார் கைலைநாதனுடன் இன்புற்று இருந்தார். நெடுமாற நாயனார்க்கும் அடியேன். இன்றைக்கி நம்ம மீனாஸ் மெனுவில் பார்க்க போகிறது கத்திரிக்காய் தக்காளி கடையலுங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்த்துடலாங்க. தக்காளி 200 கிராமுங்க, கத்திரிக்காய் 1/4 கிலோ, பச்சை மிளகாய், பூண்டு, பெரிய வெங்காயம் 1 பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். சாம்பார் வெங்காயம் தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு புளி கொஞ்சம், சாம்பார் பொடி கொஞ்சம், சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு காஞ்ச மிளகா, கடுகு உளுத்தம்பருப்பு, மஞ்சப்பொடி, கொஞ்சமாக ஜீரகம், மிளகு ஒரு 2 மிளகு வாசனைக்கு, உப்பு, தேங்காய் துருவி வச்சுருக்கேங்க. தாளிக்கிறதுக்கு கடலெண்ணெய் எடுத்து வச்சுட்ருக்கேன். லாஸ்ட்டில் போட்டு இறக்கிறதுக்கு எப்பயும் போல் கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலைங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். எல்லாம் கட் பண்ணிவிட்டு கடைசியில் கத்திரிக்காயை கட் பண்ணி தண்ணியில் போடுங்க. முதல்ல கட் பண்ணக்கூடாது கத்திரிக்காயை மட்டும். அடுப்பில் வானொலி வச்சுட்டு எண்ணெய், கொஞ்சம் எண்ணெய் வதக்கிறதுக்கு வச்சுக்கோங்க, கொஞ்சம் எண்ணெய் தாளிக்கிறதுக்கு வச்சுக்கோங்க. இப்போ முதல்ல வெங்காயம், பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சது, பூண்டு, 2 பச்சை மிளகாய், சாம்பார் வெங்காயத்தில் கொஞ்சம் எடுத்து இப்போ போட்டுக்கலாங்க. சாம்பார் வெங்காயம்னாலே கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காகத்தான். இதை நல்லா வதக்கிட்டுலாங்க. ஒரு 2 to 3 minutes நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கிடுச்சிங்க. இப்போ கட் பண்ணி வச்ச
கத்திரிக்காயை போட்டுடலாம். எப்பயுமே தக்காளியை மட்டும் கடைசியில் வதக்கிட்டுலாங்க. அப்புறம் இதெல்லாம் நல்லா வதங்கும். அதுக்காக இப்போ கத்திரிக்காயை போட்டு நல்லா வதக்கிடலாங்க. கத்திரிக்காய் வதங்கிடுச்சுங்க. இப்போது எடுத்து வச்ச தக்காளியை போட்டுக்கலாம். 1/4 கிலோ கத்திரிக்காய்னா ஒரு 200 கிராம் தக்காளி போட்டுக்கோங்க. இப்போது இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. அப்போ தான் உப்பு உரைக்கும்னு சொல்லுவாங்க. உப்பு போட்டுட்டு மஞ்சள் பொடி, சாம்பார் பொடி, கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு சில்லி பவுடர், நல்லா வதங்க விடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டுங்க. அப்போ தான் நம்மளுக்கு சுவையான கத்திரிக்காய் தக்காளி கடையல் கிடைக்குங்க. இது சாதத்துக்கு போட்டுக்கலாம், சப்பாத்திக்கு, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஜோராக வதங்கிட்டு இருக்குங்க. இது வதங்கி முடித்தோடனே ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சிடலாங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ணிடலாம், புளி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது சுத்தமாக பண்ணிவிட்டு தண்ணியில் அலசி வச்சுக்கோங்க. அலசிட்டு இதில் போட்டுருங்க. அடுத்து தேங்காய் துருவல் இதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிடலாங்க. பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். எப்போ பார்த்தாலும் கத்திரிக்காய் சாம்பார், கத்திரிக்காய் வத்த குழம்பு, கத்திரிக்காய் கூட்டு இதெல்லாம் பண்ணுறதுக்கு இது ஒரு மாறுதலான சுவையோட ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போது இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு வேக வச்சிடலாங்க. ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சிடலாங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ எடுத்துட்டு பார்க்கலாம். வாவ், நல்லா வெந்துருச்சுங்க. இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம நல்லா கடைஞ்சிடலாங்க. கடைஞ்சிட்டு தாளிச்சிட வேண்டியதுதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் கல்சட்டியில் எடுத்து மாற்றிக்கிறேங்க. இப்போ இந்த மொத்தை வச்சுட்டு நல்லா மசிச்சு விட்டுருங்க. தண்ணி திட்டமாக இருக்குது. தண்ணி நிறைய இருந்துடுச்சுன்னா நீங்கள் வந்துட்டு தண்ணி இருத்துட்டு அப்புறம் கலந்துக்கோங்க. நல்ல வாசனைங்க, கம கமன்னு இருக்கு. கீரை இதெல்லாம் இந்த கல்சட்டியில் கடைஞ்சே பழகிடுச்சா, மிக்சியில் போடுறதில்ல. எல்லாம் ஒரு டேஸ்ட்டு தானே. கத்திரிக்காய் தக்காளி எதுவுமே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுருங்க. இப்போ கல்சட்டிலேருந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேங்க. தாளிச்சிடலாம். இப்போ வாங்க, இப்போ வானல் வச்சுட்டு எண்ணெய் காஞ்சோடனே கடுகு உளுத்தம்பருப்பு போட்டேங்க. அடுத்து மிளகு ஜீரகம் எடுத்து வச்சது, வரமிளகாய், கருவேப்பிலை, சாம்பார் வெங்காயம், பெருங்காயத்தூள்,
நல்லா வதக்கிட்டு அந்த கத்திரிக்காய் தக்காளி கடைசல்ல போட்டு வேண்டியது. நல்லா கலந்து விட்டுருங்க. சுவையான கத்திரிக்காய் தக்காளி கடையல் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்க. நல்லா கலந்து விட்ட பிறகு டெக்கரேஷனுக்கு கொஞ்சம் கொத்தமல்லிங்க, வாசனையாக இருக்கும், நல்லா இருக்கும். சுவையான கத்திரிக்காய் தக்காளி கடையல் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.